Hi friends, வணக்கம். நான் உங்க சாரா பேசுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் அப்படியே பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து நான் அதுல கண்டிப்பா கொடுத்துருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு புதுசா ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் உங்க கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி என்னுடைய மெம்பர்ஷிப்பா எனக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க. அதாவது ஜாயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்க இப்போ வந்து கண்டினியூஸா இந்த வீடியோ பாருங்க. கழுத்து இறக்கம் வந்து 1 இன்ச் அதிகமாக வைக்கும்போது ஷோல்டரில் வந்து லூஸ் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஷோல்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு க்ளோஸ் நெக்காக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங்ஸு முன்கழுத்து பின்கழுத்து ஷோல்டர் இது எல்லாமே நார்மல் அளவாக இருக்கும்போது நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அதாவது ஃப்ரண்ட் நெக் ஒரு 6 இன்ச்சு, பேக் நெக் ஒரு 7 இன்ச்சு, ஷோல்டர் வந்து ஒரு 2.75 3 இன்ச்சு இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதாவது ஷோல்டர் ஃபால் வராது, நெக்கு லூஸ் ஆகுது அப்படிங்கிற பிரச்சனை வராது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் அதுவே வந்து நம்ம கொஞ்சம் மாடர்னாக போடுறோம், ஷோல்டர் வந்து தின்னாக வைக்கணும், ஃப்ரண்ட் நெக் வந்து டெப்த்தாக வேணும், பேக் நெக் டெப்த்தாக வேணும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டாக வருது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வர்றது ஷோல்டர் வந்து கரெக்டாக இல்லை, நெக்கு ஒரு பக்கமாக சாய்வாக இருக்குது, அந்த மாதிரியான ஒரு சில ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வரும். இதனோட ரீசன் என்ன அப்படின்னா, க்ளோஸ்டாக இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே டைட் ஃபிட்டிங்காக தெரியும். லூஸாக வரும்போது உங்களுக்கு துணி வெட்ட வெட்ட அதிகமான சைடில் கிளாத்து எல்லாம் எக்ஸஸாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ அந்த எக்ஸஸாக வர கிளாத்தை எல்லாம் நம்ம குறைச்சா மட்டும்தான் அந்த ஃபிட்டிங் கொண்டு வர முடியும். நான் ஃபஸ்ட்டு சொன்னது ஃப்ரண்ட் நெக் லூஸ் ஆகுது அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கிராஸாக கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பேக் வந்து உங்களுக்கு டெப்த்து வைக்கும்போது ஷோல்டர் லூஸ் ஆகுது அப்படின்னா ஆம்ஹோலோட அளவு நம்ம 1/2 இன்ச்சு தள்ளி வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு அந்த ஒரு டைட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஷோல்டர் வந்து டைட் கிடைக்கும். அந்த சைடு வந்து கரெக்டான ஃபிட்டிங்காக இருக்கணும். ஆம்ஹோல்லேருந்து கீழே இடுப்பு வரைக்கும் லூஸ் வராமல் இருக்கணும். நல்லா டைட்டாக பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷோல்டர் லூஸ் வராது. அதே மாதிரி உங்களுக்கு ஆம்ஹோல் வந்து ரொம்ப டைட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வரும். அதே மாதிரி ரொம்ப லூஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஷோல்டர் கழண்டுட்டு வர மாதிரி வரும். அதனால் ஆம்ஹோலும் உங்களுக்கு 1/2 கரெக்டாக ஃபிட்டிங் வர மாதிரி வைக்கணும். அதே மாதிரி கீழ்ப்பக்கம் கையுடைய சுற்றளவு ஃப்ரீயாக நம்ம உள்ளே போய் வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கணுமே ஒழிய ரொம்ப டைட்டாக இழுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஷோல்டர் கீழே கை எண்டில் டைட் ஆகும்போது ஷோல்டர் வந்து லூஸாக உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா பேஸ் பண்ணி நிறையா வந்து அந்த பிரச்சனை வர்றது எல்லாமே அந்த ஷோல்டர் லூஸில் தான் வரும். ஷோல்டர் லூஸை நீங்கள் கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மேலே நெக்கு கிட்ட வந்து நீங்கள் ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு கட்டிங் போடுவோம். நீங்கள் வந்து டெப்த்தாக வெட்டும்போது அகலமாக வெட்டும்போதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த மேல் பக்கம் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணும்பொழுது நெக்குக்கு மேலே ஷோல்டர் பகுதியில் ஒரு கிராஸாக ஒரு கட் பண்ணுவோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கில் கிராஸாக ஒரு கட் பண்ணுவோம். பேக் ஆம்ஹோலில் 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி வைப்போம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் மெஷர்மெண்ட்ஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இப்போ நான் சொன்ன எல்லா ப்ராப்ளமுமே அந்த ஒரு ஷோல்டர் லூஸ் வர்றதுக்கான காரணங்கள் தான். அதனால் அது எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் ஒரு சிலருக்கு இடுப்பு இறக்கம் வச்சாலும் அந்த பிரச்சனை வரும். ஏன்னா இடுப்பு இறக்கம் வரும்போது கீழே எண்டு டைட் பண்ணிடுவோம், செஸ்ட் லூஸ் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷோல்டர் ஃபால் வரும். அதனால ஒன்றை பேஸ் பண்ணி உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே வரும். அதனால் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போதும் எல்லா மெஷர்மெண்ட்டையும் மறுபடியும் ஒரு தடவை அளந்துக்கோங்க. நெக்கு வைடாக வச்சிங்க அப்படின்னா நெக்கு அகலமாகும் போது உங்களுக்கு என்ன ஆகும், சைடில் கிளாத் வந்து எக்ஸஸ் ஆகும். அப்போ அந்த கிளாத்தை நம்ம குறைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் நீங்கள் வந்து 1/1 ஸ்டிச் பண்ண உங்களுக்கு தானாகவே புரியும். நான் சொன்ன ஆல்ட்ரேஷன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு அதே கம்ப்ளைண்ட் வருதா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. ப்ளவுஸில் வந்து மோஸ்ட்லி வர ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த ஷோல்டர் வந்து லூஸ் ஆகுது, அதே மாதிரி இந்த பேக் ஆர்ம் ஹோல் வந்து லூஸ் வருது, சுருக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். அதில் வந்து அதிகமாக என்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்ப்போம். நம்ம வந்து ஒரு டீப் நெக்கு, அதாவது நார்மலாக வந்து வைக்கிற எந்த ஒரு ஷேப்பை விட நம்ம கொஞ்சம் டீப்பாக வச்சோம் அப்படின்னா தான் இந்த பிரச்சனையெல்லாம் வரும். நம்ம வந்து ஃபஸ்ட்டில் இருக்க மாதிரி எல்லாம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த ஆர்ம் ஹோல் லூஸு அந்த இது கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே வராது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்கு வந்து வைடாக வைக்கிறோம், ஷோல்டர் வந்து தின்னாக இருக்குது. அதே மாதிரி பேக் நெக் ஆகட்டும் ஃப்ரண்ட் நெக் ஆகட்டும் நம்ம வந்து ரொம்ப டெப்த்தாக வைக்கிறோம்.
அப்படி வைக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்னால தான் உங்களுக்கு வந்து அந்த மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வருது. க்ளோஸ் நெக் போடுறவங்களுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகாது. அதே மாதிரி பேக் ஆர்ம் ஹோல் வந்து உங்களுக்கு சுருக்கம் வராது. வைட் நெக்காக நம்ம போடும்போது தான் இந்த பிரச்சனையெல்லாம் வரும். இப்போ வந்து ஷோல்டர் வந்து நம்ம நார்மலாக அதாவது நம்ம ஒரு கால்குலேஷன் வச்சு தான் நம்ம போடுறோம். ஒரு 5.5 இன்ச்சு நம்ம ஷோல்டர் வைக்கிறோம் அல்லது ஒரு 6 இன்ச்சு ஷோல்டர் வைக்கிறோம் அப்படின்னா நெக்கோட அகலம் வந்து ஒரு 2.5 வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் ஃபால் வராது. அதுவே நீங்கள் 2.75 3 இன்ச்சு அப்படின்னு வைக்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஷோல்டர் லூஸ் வரும். அதுக்கு என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த ஷோல்டருடைய எவ்வளோ எக்ஸஸாக வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணணும். அதே மாதிரி பின்னாடி ஒரு நெக் வைக்கிறோம், நம்ம கரெக்டாக அந்த 2.75 அந்த அளவுக்குள்ளே வைக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுவே கொஞ்சம் அதே ஷேப்பில் வச்சா அது ஒரு மாதிரி குறுகலான மாதிரி இருக்கும். நல்லா வைடாக வேணும், ஒரு டைமண்ட் நெக்கு ஒரு ரவுண்ட் நெக்கு எல்லாமே வைடாக வேணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி போடும்போது நமக்கு அந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதுவே நம்ம ஒரு நெக்கு அப்படிங்கும்போது ஒரு சின்னதாக ஒரு இந்த மாதிரி வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் ப்ராப்ளம் வராது. இதுவே நம்ம நல்லா வைடாக இப்படி வைக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கு வந்து இப்படி க்ளோஸாக இப்படி வைக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை வராது. அதுவே நல்லா வைடாக இப்படி வைக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை வரும். அப்போ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல எல்லாம் அகலப்படுத்துகிறோமோ அந்த இடத்துல இருக்கிற அந்த லூஸ் வந்து உங்களுக்கு இந்த ஆர்ம் ஹோல் சைடும் இந்த நெக்கு சைடும் தான் உங்களுக்கு வரும். இப்போ இதுக்கு என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே நம்ம லூஸ், அதாவது இது ஒரு டைமண்ட் ஷேப் நெக்கு. இதில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டைமண்ட் ஷேப் வரும்போது நல்லா வைடாக இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நார்மலாக இப்படி குறுகலாக வரும்போது இந்த கம்ப்ளைண்ட் வராது. அது வந்து முதுகில் உங்களுக்கு இருக்கிற அந்த மசில்ஸ் வந்து இழுத்து பிடிச்சிக்கும். இப்போ இது ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு அந்த லூஸ் ஃபுல்லாக இங்கே தான் வரும். அப்போ இந்த இடம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த நெக்குடைய ஷோல்டர் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்ம் ஹோல் பாக்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஸ்லீவோடைய ஆர்ம் ஹோல் வரையும் பொழுது நல்லா இப்படி டெப்த்தாக வரையணும். இப்படி டெப்த்தாக வரையும் போது என்னாகும்னா உங்களுக்கோட ஆர்ம் ஹோலுடைய சுற்றளவை நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கும்போது இதில் அதிகமாக வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஆர்ம் ஹோலோட அளவு எங்கே வருதோ அந்த இடத்துல மட்டும் நாச் போடணும். நான் இப்போ சொல்கிறது இந்த பேக் போர்ஷனுக்கு மட்டும்தான், ஃப்ரண்ட்டில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்போ நான் சொல்கிறது இந்த பேக்குக்கு மட்டும்தான். நீங்கள் இந்த வைடாக ஒரு நெக்கு நீங்கள் மார்க் பண்ணி நார்மலாக போடுற பாக்ஸை விட ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு தள்ளி நீங்கள் போட்டு வைடாக நெக் பண்ணும்போது அதே மாதிரி ஷோல்டர் பார்த்திங்கன்னா இது தின்னாக தான் இருக்கும். இந்த ஷோல்டருக்கும் இந்த நெக்குக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வரும்போது இந்த கிளாத் வந்து இங்கே சுருக்கம் அதிகமாக வரும். அப்போ அதை எப்படி குறைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் டெப்த்து நல்லா பண்ணி பேக் ஆர்ம் ஹோல் கட் பண்ணணும். கட் பண்ணும்போது நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக உங்களுக்கு ஆர்ம் ஹோலுடைய, அதாவது பாடி மெஷர்மெண்ட்டில் நம்ம எடுக்கிற ஆர்ம் ஹோலில் 1/2 நம்ம வைப்போம். அது எங்கே வருதோ அதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும், நாச் போடணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக பாடி ரவுண்டு எடுக்கிறத விட உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு 3/4 இன்ச்சு அல்லது ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி தான் உங்களுக்கு அந்த நாச் வரும். நீங்கள் வந்து அந்த நாச்சை அப்படியே போட்டுக்கோங்க. ஆனால் இதை வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட்டுக்கு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த இடம் வந்து இவ்வளோ கிளாத் குறையும். ஃப்ரண்ட்டு வந்து இப்படி இழுத்துட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கோடு வந்து விழுவும். அப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பேக்கு வந்து நமக்கு மசில்ஸ் கம்மி, அதனால் உங்களுக்கு ஆர்ம் ஹோலை வந்து நம்ம குறைக்கிறோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து யூஸ்வலாக இருக்கிற லூஸ் நமக்கு எப்பவும் வரணும், இழுத்து பிடிக்காமல் இந்த இடத்துல லைன் வராமல் இந்த இடத்துல இந்த லூஸ் வராமலாம் இருக்கணும். அப்படின்னா கரெக்டான ஃபிட்டிங் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு 1/4 செஸ்ட்டு கம்பல்சரி இருக்கணும். ஆனால் பேக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு அதை விட கம்மியாக தான் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பேக்கில் வர அந்த ஆர்ம் ஹோல் நாச்சையும் ஃப்ரண்ட்டில் வர ஆர்ம் ஹோல் நாச்சையும் ஈவனாக வச்சு தான் சைடு க்ளோஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு நாச்சை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு ரெண்டும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சைடில் தையல் போடக்கூடாது. இந்த பேக் ஆர்ம் ஹோல் நாச்சு, ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் நாச்சு, ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு இங்கே டாட் பிடிப்பீங்க, இந்த ஷோல்டர் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த ரெண்டுமே நீங்கள் மேட்ச் பண்ணும்போது 2 நாச்சுமே ஈவனாக தான் வரும். அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதனால் நீங்கள் வந்து அந்த நாச்சை கவனத்தில் வச்சு நீங்கள் அதே மாதிரி இந்த உள்ளே விடுற எக்ஸஸான கிளாத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஒரே அளவாக தான் வரணும். இந்த நாச்சை தள்ளி நீங்கள் தையல் போட்டாலோ
இல்லை இந்த நாச்சு தனியாகவும் இந்த நாச்சு தனியாகவும் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் கம்பல்சரி வரும். இந்த பேக் நாச் வந்து கரெக்டாக இந்த ஸ்டிச்சுக்கிட்ட வரணும், அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் நாச்சும் இங்கே வரணும். இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணி தான் நீங்கள் அந்த 3 ஸ்டிச்சஸ் போடணும். அப்படி போடும்போது தான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இழுக்காமையும் பேக்கும் வந்து நல்லா பூசின மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு மெயின் ரீசன். அடுத்தது வந்து நெக்கில் வந்து என்ன பண்ணலாம், இந்த ஷோல்டர் வந்து தின்னாக வேணும், நெக்கு அகலமாக வேணும், இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்தால் போதும் அப்படின்னா நம்ம இதில் என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா, யூஸ்வலாக பேக் வந்து நம்ம எப்பவும் போல் நம்ம மார்க் பண்ணி பேக்கில் நான் சொன்ன ஆல்ட்ரேஷனில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஷோல்டர்கிட்ட நீங்கள் இந்த ஒரு 1/2 இன்ச்சுக்கு இதை நீங்கள் கட் பண்ணிடலாம். ரொம்ப ஸ்லாண்டிங்காக வருதுன்னா நீங்கள் இந்த ஃப்ரண்ட்டில் இருந்தே ஓரளவுக்கு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் தான் உங்களுக்கு லூஸ் விழுவோம். மறுபடியும் ஆல்ட்ரேஷன் கொண்டு வந்தாங்கன்னா கூட இந்த ஷோல்டர் டைட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வருவாங்க. அப்போ நீங்கள் டைட் பண்ணும்போது இதனுடைய போர்ஷன் வந்து கரெக்டாக உங்களுக்கு நீட்டாக வராது. அதனால் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதே இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஒரு இதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்லாண்டிங்கை ஒரு 3/4 இன்ச்சு கட் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்லாண்டிங்காக வருதுன்னா இங்கேயும் சேர்த்தி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இதெல்லாமே ஈவனாக வந்துடும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெட்டுறேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப 1 இன்ச்சுக்கெல்லாம் போயிடாதீங்க. ஒரு 1/2 இன்ச் அப்படின்னா அந்த 1/2 இன்ச்சு தான் நீங்கள் கட் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் என்ன அப்படின்னா நம்ம இந்த நெக்கை வந்து வைட் பண்ணுறோம். ஏன்னா இது நார்மலாக ஒரு நெக்கு அப்படின்னா உங்களுக்கு இது இப்படி வந்து இப்படி தான் வரணும், இப்படி தான் வரும். இது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் இப்படி தான் வரும். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீப்பாகவும் ரொம்ப இதாகவும் அகலமாகவும் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம எப்படி இதை நம்ம வேர் பண்ணும்போது இது கரெக்டாக நம்ம ஷோல்டரில் உட்காரணும் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு ஸ்லாண்டிங்காக கட் பண்ணணும். இந்த ஃப்ரண்ட் போர்ஷனை கட் பண்ணும், ஏன்னா உங்களுக்கு வர லூஸ் வந்து இங்கே தான் வரும், இங்கே வரும், இங்கே வரும். அப்போ இங்கே இருக்க கிளாத்தையும் நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா இந்த இது வந்து உங்களுக்கு பட்டி இப்படி வந்துடும், இங்கே வந்து இந்த இது குறைஞ்சிரும். அப்போ பார்த்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வந்துடும். இது வந்து நம்ம கரெக்டான அளவு எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணாவே உங்களுக்கு ஃபிட்டிங் வந்துடும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணியும் எனக்கு வந்து அந்த ஷோல்டர் வந்து லூஸ் ஆகுது, கழண்டு வருது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா இந்த பேக் டாட்டு, இந்த பேக் டாட் வந்து இங்கே நீங்கள் நல்லா டைட்டாக இந்த ஃபிட்டிங் இடுப்பு சுற்றளவு வந்து கரெக்டாக ஃபிட்டிங் வந்து நல்லா இருக்கணும். அதாவது உங்களுக்கு வேர் பண்ணும்போது இது தூக்கிக்கிட்டோ இது லூஸாவோ இல்லை இதில் வந்து ஒரு 4 பட்டை இது தள்ளி ஐ கட்டியிருக்கோம் அதில் போட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஷோல்டர் லூஸ் வரும், அகலமான கழுத்தாக இருந்தால் மட்டும். க்ளோஸ் நெக்குக்கெல்லாம் இது எவ்வளோ லூஸாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கூட ஷோல்டரெல்லாம் இறங்காது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனால் வைடு நெக்காக இருக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய போர்ஷன் வந்து இடுப்பும் வந்து இங்கே வந்து இது எல்லாமே பண்ணி கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த பேக் வந்து நீங்கள் எவ்வளோ டைட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த பேக் டாட் பிடிக்கும்போது இந்த இடம் வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் வரும். அதுக்கப்புறம் இன்னொரு இது வந்து இந்த சைட் போர்ஷன் வந்து இந்த சைடில் இருக்க ஸ்டிச்சஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய உடம்புனுடைய ஷேப்பு, அதாவது இந்த சைடில் வந்து உங்களுக்கு மசில்ஸ் இருக்குது அப்படின்னா தான் இது வந்து பெண்டாக வரணும். உங்களுக்கு சைடில் மசில்ஸ் இல்லை ஃபிட்டிங்காக இருக்குது அப்படின்னா இந்த பிடிச்சிருக்க ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக செஸ்ட்டு இந்த பட்டி வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வரணும். அதுக்கப்புறம் தான் லைட்டாக ஸ்லாண்டிங் பண்ணணும். அப்போ இந்த இடம் உங்களுக்கு டைட் ஆச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ஷோல்டர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த இடம் வந்து கரெக்ட் பண்ணணும். இப்போ இதில் வந்து நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது அதை எப்படி சரி பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேக் ஆர்ம்ஹோல் லூஸுமே உங்களுக்கு வந்து அந்த டெப்த்து பண்ணும்போது இந்த இடம் கரெக்டாகிடும், இங்கே சேர்த்து கட் பண்ணும்போதும் இந்த லூஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாகிடும். இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் போட்டிங்கனாவே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து மேக்ஸிமம் 95% உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நெக்கு வந்து வைட் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வருது. அப்படி வரும்போது பேக்குடைய போர்ஷனை வந்து நம்ம குறைச்சிக்கணும், ஃப்ரண்ட் போர்ஷனை குறைக்கக்கூடாது. அது வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. பேக்கும் இடுப்பு சுற்றளவும் நமக்கு கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கணும். அப்படி ஃபிட்டிங்காக இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த லூஸ் வந்து வரும். அடுத்தது இந்த ஆர்ம்ஹோல் வந்து கரெக்டாக இருக்கணும். இது வந்து லூஸ் வரக்கூடாது. மெஷர் பண்ணிவிட்டு லூஸ் இருந்தால் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு இது ஓவர் டைட்டாக இருந்தாலும் இந்த இடம் லூஸ் வரும். ஆர்ம்ஹோல் வந்து இது ஓவர் டைட்டாக இருந்துச்சுன்னாலும் இந்த இடம் லூஸ் வரும். அதனால் எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வைட் நெக்காக இருந்தாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் வராது.
அதையும் மீறி உங்களுக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஸ்லிப் லாக் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இது எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா வைட் நெக்காக இருக்கும்போது இன்னர் வந்து நமக்கு வெளியில் வராமல் இருக்கணும். இதை போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னருடைய இது வந்து இதுக்குள்ளே ஸ்ட்ராப் இதுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளியே வராது. அப்போ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஷோல்டர் வந்து நல்லா இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். இதையெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த போர்ஷன் வந்து ரொம்ப இறங்கக்கூடாது. அதாவது நார்மல் ஷேப் அப்படின்னா நார்மல் கட்டிங்னா கொஞ்சம் இறங்கும். கிராஸ் கட்டிங் அப்படின்னா இது ரொம்ப இறங்கக்கூடாது. இது ரொம்ப இறங்கிடுச்சுனாலும் உங்களுக்கு வந்து அந்த இடம் லூஸ் வரும். பட்டியும் ரொம்ப இறங்கக்கூடாது, பெருசாக இருக்கக்கூடாது. பட்டி பெருசாக இருந்தாலும் அந்த கம்ப்ளைண்ட் வரும். இப்போ இதெல்லாம் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.